வணக்கம் மக்களே, வெல்கம் டு கோஹிவஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூரசம்ஹாரம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு திருக்கல்யாணத்துக்கு விரதம் முடிக்கிறதுக்காக பொருள் வாங்குறதுக்காக போகிறோம். சூரசம்ஹாரம் பற்றி ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்ல போகிறேன். பிரம்மாவின் மகனான காசிப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்தவர் தான் பார்த்திங்கன்னா சூரபத்மன் அப்படின்ற அசுரன். இந்த சூரபத்மன் தான் தேவர்களை துன்புறுத்தி வந்தார். அவரோட ஆணவத்தை அளிக்க சிவபெருமானிடம் தேவர்கள் அனைவரும் சென்று முறையிட்டனர். அப்போ சூரபத்மனோட ஆணவத்தை அளிக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக தோன்றி 6 முகமாக இணைந்தவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமான். 6 நாட்கள் நடந்த கடுமையான போரின் முடிவில் சரணடைய மறுத்த அந்த சூரன் மாமரமாக மாறினார். முருகப்பெருமான் தன் அன்னை உமாதேவி அளித்த சக்தி வேலை ஏவி அந்த மாமரத்தை 2ஆக பிளந்தார். அதோட ஒரு பகுதி தான் மயில் வாகனமாகவும் மறுபகுதி சேவலாக, அதாவது சேவல் கொடியாகவும் முருகப்பெருமானிடம் ஐக்கியமானது. இதோட முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணவம் என்னும் இருளை நீக்கி ஞானம் என்னும் ஒளியை நிலைநாட்டியது சூரசம்ஹாரம் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.